ஒரு அமைச்சருங்கிறத மறந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் இந்த அரசினுடைய அமைச்சர் என்கிற தகுதியெல்லாம் மறந்து தன்னுடைய ஃபேக் நியூஸ் பரப்பக்கூடிய வதந்தி பரப்பக்கூடிய அந்த நிலையிலிருந்து எங்களுடைய தலைவர்கள் குறித்து அவர் பேசியிருக்கிறார். கோமாளி, கேவலம், அப்படி இப்படின்ட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் நேற்று பேசியிருக்கிறார். அவருடைய தலைவர் எப்படி அநாகரிகமாக பேசுவாரோ அதே பாணியில், அதே வகையில், அதே வளர்ப்பின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் எங்கள் தலைவர்கள் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. அதே சமயம் திமுக தலைவர்கள் குறித்து தொடர்ந்து இதுபோல அவர் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், தகுதி இருக்கா அப்படின்ட்டு எங்கள் தலைவர்கள் குறித்து கேட்டிருக்கிறார். எது தகுதி? ஒரு டெக்ஸ்டைல் கடைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சி வேட்டியெல்லாம் எண்ணிங்கன்னா அதை விட அதிகமான எண்ணிக்கையில் பல கட்சிகளினுடைய கட்சி வேட்டியை வீட்டு அலமாரில் வச்சிருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமாருக்கு இருப்பதுக்கு பேர் தான் தகுதியா? அதாவது அவர் பரப்பின வதந்தி எத்தனை அப்படிங்கிறத சென்செக்ஸ் எடுக்கலாம். அவர் போயிட்டு வந்த கட்சி எத்தனை அப்படிங்கிறத கையால் எண்ண முடியாது, சென்செக்ஸ் எடுக்கணும். அந்த அளவிற்கு வதந்தி பரப்புவதையும் கட்சி மாறுவதையும் மட்டுமே தொழிலாக வைத்திருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமாருக்கு இருக்கிறதுக்கு பேர் தான் தகுதியா? ஒன்றும் வேண்டாம், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வாங்க. அவருடைய கட்டுப்பாட்டில் 2 துறை இருக்கிறது. ஒன்று மின்சாரத்துறை, இன்னொன்று சட்டத்துறை. மின்சாரத்துறையில் தினசரி மின்வெட்டு அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடக்காத நாளே இல்லைங்கிற அளவிற்கு இரவுல மக்கள் வீதியில் எங்களுக்கு கரண்ட் கொடுங்க அப்படின்னு நடுரோட்டில் நின்று கதறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அம்மா, நான் குடிசை வீட்டில் இருக்கேன், வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது, ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆயிரக்கணக்கில் கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்ட்டு இபி ஆஃபீஸ் வாசலில் நின்று கதற வீடியோவை எல்லாரும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு ஒரு அம்மா என்னுடைய வேலையே கம்ப்யூட்டரையும் கரண்ட்டையும் நம்பி தான் இருக்கு, நீங்கள் கம்ப்யூட்டருக்கும் கரண்ட்டுக்கும் ஒழுங்காக கொடுக்காதனால இபி பிரச்சனைனால என் வேலை போயிடும் போல இருக்கு, நான் கரண்ட்டுக்காக பிச்சை எடுக்கிறேன், என்ன வேலைக்காகவும் சோத்துக்காகவும் பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க அப்படின்ட்டு கதறக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டால் மக்கள் அவதிப்படுறாங்க. மின்சார கட்டணத்தினுடைய விலை உயர்வு நெஞ்சில் கை வச்சுட்டு உட்கார்ற அளவுக்கு, ஷாக் அடிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. அறிவிக்கப்படாத கட்டண உயர்வாக அது இருக்கிறது. இது குறித்தெல்லாம் எந்த பதிலும் இல்லாத, எந்த அக்கறையும் இல்லாத, எந்த அறிவும் இல்லாத திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் எங்கள் தலைவர்களுடைய தகுதி குறித்து கேள்வி எழுப்புறார். அவருடைய இன்னொரு துறை சட்டத்துறை. சட்டத்துறையில் என்ன நடக்குது? இன்னைக்கு காலையில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதில் 15 லட்சம் ரூபா மற்றவங்களுக்கு, அட்வொகேட்டுக்கு, அரசு வழக்கறிஞர் போகணுன்னா மற்றவங்களுக்கு 15 லட்சம் ரூபா, உனக்கு 12 லட்சம் ரூபா அப்படின்ட்டு ஏதோ ஆடி ஆஃபர் கொடுக்குற மாதிரி அரசு வழக்கறிஞர் பணியை, அரசு வழக்கறிஞர் பொறுப்பை, பதவியை ஆடி ஆஃபரில் விற்கிற மாதிரி விற்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய துறையில் நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஊழல் குறித்து இதுவரைக்கும் சிடி நிர்மல்குமார் அவர்கள் வாய் திறந்திருப்பாரா? இது குறித்து கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையாக எடுத்திருப்பாரா? இது குறித்த புரிதலோ இது குறித்த தகவலோ அவருக்கு வந்திருக்கிறதா? இப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அவர் எங்களுடைய தலைவர்களின் தகுதி பற்றி பேசுவதுங்கிறது அவல நகைச்சுவை. அது ஒரு கோமாளித்தனமான பேச்சாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு பக்கம். அவங்களுடைய தலைவர் மட்டும் என்ன, ஒரு எம்எல்ஏ மீது பாலியல் புகார் கொடுக்கப்பட்ட ஒரு பெண் என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு எம்எல்ஏ மீது குற்றச்சாட்டு வருகிறது. அந்த எம்எல்ஏக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிறது இந்த அரசு. ஒரு மந்திரி ஸ்டேடியத்துக்குள்ள உட்காந்துட்டு மாத்திரை நுணுக்கிறாரு. அதை கேட்டோம்னா, அதுக்கு எதிராக நின்னோம்னா அவருக்கு மேலே எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை இல்லை. அவரை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வெளியில் நின்றுடுறீங்க. நான் அவர் கூட தான் நிற்கிறேன், உங்களால் என்ன பண்ண முடியும்? அதுதான கேள்வி. இன்னைக்கு ஒரு அமைச்சருடைய ஆடியோ ரிலீஸ் ஆகியிருக்கிறதா தகவல் வருது. எல்லாரும் அந்த ஆடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சேனல்லையும் அந்த ஆடியோ வந்தது. அதில் டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா, கொன்று வெளியே எடுத்துருவேன், அதுக்கு முன்னால் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம இதில் சொல்ல முடியாது, அந்த ஆடியோவில் வரது. இன்னும்னா காலை கூட வைக்க விட மாட்டேன், ஏன் பார்டரை தாண்டாத, இந்த டயலாக்லாம் சினிமாவுக்கு டைட்டிலாக வைக்கலாம், மூவிக்கு டைட்டில் வைக்கலாம், அந்த மாதிரி டயலாக்லாம் இருக்குது. அப்போ ஒரு அமைச்சர் மாத்திரை நுணுக்கிட்டு அதை நியாயப்படுத்தி பேசுகிறாரு, ஒரு அமைச்சர் கொலை மிரட்டல் விட்டு ஆடியோ வெளியிடுறதா அந்த அமைச்சர் பேரில் ஒரு ஆடியோ சுற்றிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துருக்குறோம். இன்னொருத்தர் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் மிரட்டினார்னு சொன்ன ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஊர் எக்கேடு கெட்டா என்ன, என்னுடைய படை பரிவாரங்கள் எவ்வளவு அயோக்கியத்தனங்களை பண்ணா என்ன, எனக்கு 10வது மாடியில் ஃபுல் சிவிஓட ஆஃபீஸ் இருந்தால் போதும் அப்படின்னு லக்ஸுரியை என்ஜாய் பண்ணுற, சொகுசை என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் கோமாளித்தனமா இல்லையா? அதுக்கு பேர் தகுதியா இல்லையா? மக்கள் கேட்குறாங்க சார், இதுதான் கோமாளித்தனம்னு மக்கள் சொல்கிறாங்க சார். இது என்ன, இது மட்டுமா? இன்னைக்கு என்ன பத்தி எரியுது. இந்தியா நாடு முழுக்க நீட் தேர்வுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் ரோட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு மாணவர் சமுதாயம் ஒன்று திரண்டு ஒரு மந்திரியையே பதவியிலிருந்து இறக்கியிருக்கிறாங்க.
அது குறித்து வாயே திறக்காத ஒருத்தர் இருக்கிறாருன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். என்ன ஆதரவு தெரிவிச்சிங்க? ஏன் ரோட்ல வந்து உட்காரல? ஏன் அது குறித்த எந்த புரிதலையும் நீங்க ஏற்படுத்தல? பாஜக அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறதுக்கு தெம்பு கிடையாது. கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கிடையாது அப்படின்னு 2வது முறையாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து இப்போ வரைக்கும் முதலமைச்சர் வாயே திறக்கல சார், கேள்வியே கேட்கல சார். அதுக்கான துணிச்சல் அவர் கிடையாது. முதல் குவார்ட்டர்ல ஃபினான்ஷியல் இயர்னுடைய முதல் குவார்ட்டர்ல போன ஆண்டை விட இந்த ஆண்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி 2500 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆடிட் ரிப்போர்ட் வந்திருக்கிறதா செய்தி வருது. அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு, இந்த அரசுக்கு, தாவேக்காவுக்கு திராணி கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்த 3வது தான் பாடுவோம் அப்படின்னுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பப்ளிக்கா ரிலீஸ் பண்றாரு, செய்தி கொடுக்கிறார். அந்த துணைவேந்தரை கண்டிக்கிறதுக்கு வக்கு கிடையாது, வகை கிடையாது. பாஜகங்கிற சொல்ல வாயிலிருந்து வருவதற்கே துளியும் தெம்பற்ற முதுகெலும்பற்ற இந்த கூட்டத்தை கோமாளி கூட்டம்னு சொல்றதா இல்லையா? இந்த கூட்டம் எங்க தலைவர்களுடைய தகுதியை பார்த்து பேசுகிறது. அந்த தன்மைக்கு பேர் தான் கோமாளித்தன்மை. முடிஞ்சா பாஜகவை கண்டிக்கிறேன், பாஜகவை எதிர்க்கிறேன், பாஜகவினுடைய கோமாளித்தனங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு உங்க தலைவர் ஒரே ஒரு வார்த்தை பேசுற சொல்லுங்க. அப்புறம் சொல்லிக்கிறோம் நீங்க வீரன், நீங்க ஹீரோ, நீங்க அசகாய சூரன் எல்லாம் அப்புறம் ஒத்துக்கிறோம். இன்னைக்கு நிலைமைக்கு பாஜகங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே அஞ்சு நடுங்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் கோழைத்தனம், கோமாளித்தனம், பாசிச கோமாளித்தனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.